ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் த நேச்சர். நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நயகரா ஃபால்ஸ்க்கு தான் போகிறோம். ஏன்னா 2 டேஸ் பேக் வந்து நயகரா ஃபால்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படியோ ட்ரெயின் ஏரியாச்சுங்க. இன்னும் ஒரு 2 hours வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 11:20 அந்த மாதிரி ரீச் ஆயிடுவோம் நயகரா ஃபால்ஸ்க்கு. இப்போ ஃபுல்லாக அங்கே பாருங்கள், அது வியூஸ் நல்லாயிருக்கு. எல்லாருக்குமே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் கனடா வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், அதுவும் நயகரா ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டாரியோவில் இருக்கிற ஒரு லேக்கே வந்து வாட்டர் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீஸாக இருக்குது. அப்போ எவ்வளோ டெம்பரேச்சராக இருந்தால் ஒரு லேக் வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். I've been a customer service ambassador on the way to Niagara Falls. On behalf of myself, the operating crew of Trains, I'd like to thank you for riding with us, and we hope you enjoy the rest of your day and your weekend as well. Niagara Falls is your final stop for this trip. டைம் எப்படி போச்சுன்னே தெரியலங்க. நாங்கள் நயகரா ஃபால்ஸ் கோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து பஸ் பிடிச்சி நயகரா ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு போனோம். நாங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் நயகரா ஃபால்ஸை விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் நயகரா பாஸ் எடுத்திருந்தோம். பர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா $20 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து நயகரா ஃபால்ஸை விசிட் பண்ணிவிட்டு அன்றைக்கே வந்து ரிட்டனும் போய்க்கலாம். ஸோ அந்த பாஸ் மூலயமா லோக்கல் பஸ்ஸில் கூட நம்ம ட்ராவலும் பண்ணிக்கலாம் நயகராவில். Alors il vous faudra peut-être changer l'endroit où vous attendez sur le quai. Regardez le long du quai quand votre train approche et utilisez. இந்த நயகரா ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா 12,000 வருஷத்துக்கு முன்னாடியே உருவானது அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. இப்போ நாங்கள் கனடா சைடில் நயகரா ஃபால்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி அமெரிக்கா சைட்லேயும் வந்து நயகரா ஃபால்ஸ் வந்து பார்க்குறக்கு வருவாங்க. நயகரா ஃபால்ஸில் பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே விழுந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ரிவர் ஃபுல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் ஃப்ரீஸ்லாம் ஒன்றும் ஆகலைங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்குது. பட் நம்மளுக்கு பார்க்கறக்கு தான் வந்து வாட்டர் ஃபுல்லாமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி காட்டுது. நயகரா ஃபால்ஸ் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆனது கம்ப்ளீட்டாக 13 hours வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1848 தான் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. நாங்கள் இப்போது 775 feet நயகரா ஃபால்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போது ஸ்கைலோன் டவருக்கு தான் போயிட்டுருக்கோம். நயகரா ஃபால்ஸையும் நயகரா சிட்டியையும் அப்சர்வேஷன் டெக்லேருந்து பார்க்குறதுக்கு $19 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்சர்வேஷன் டெக்லேருந்து நயகரா ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கே 3 ஃபால்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஹார்சு ஃபால்ஸ், இன்னொன்று வந்து அமெரிக்கன் ஃபால்ஸ், இன்னொன்று வந்து பிரைடல் வெயில் ஃபால்ஸ். இந்த 3 ஃபால்ஸை தான் வந்து நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க.
நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஹவுஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, வீடே தலைகளாக கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் டிக்கெட்டு எடுத்துட்டோம். டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் அடல்ட்டுக்கு வந்து $15 சார்ஜ் பண்ணாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் வீடு தான் தலைகளாக இருக்கும், உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் உள்ளே போய் பார்த்தோங்க. உள்ளே போய் பார்த்ததுக்கப்போ தான் தெரிஞ்சிச்சு உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாமே தலைகளாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம், பெட்ரூம், கிச்சன் எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வந்து தலைகளாக இருந்துச்சு. பார்க்க நல்லாவே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.